இந்த ப்ளவுஸ் அழகாக தான் இருக்குது, இதுவும் அழகாக தான் இருக்குது. ஆனால் இது ரேட் கம்மி, இது ரேட் அதிகம். புரிஞ்சுது ரேட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த கஸ்டமர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ளவுஸ் தான் இது. இது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இது வந்து ஆரி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது. நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்னென்னா இந்த கஸ்டமர் வந்து வீட்டில் வந்து இந்த ப்ளவுஸ் ஆகாதுன்ட்டாங்க, ரொம்ப டீப்பாக இருக்குது. நம்ம தைக்கும் போதே டீப்பாக தான் இருக்குதுன்னு சொன்னவாட்டி ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணல. இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பு. நானே இருந்துட்டு ஒரு 2 இன்ச் மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆரி கம்மி தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம மேக்ஸிமம் வடநாடுகளில் தான் அந்த ஆரி ப்ளவுஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா நெக்கு வந்து அகலமாகவும் நல்லா இறக்கமாகவும் போடுறங்காட்டி அவங்க அந்த மெத்தடில் தயாரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒல்லியாக இருக்கிறவங்க 28, 30 அந்த மாதிரி இருக்கிற சைஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஆரி நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றா பேட்டர்ன் ப்ளவுஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆரி கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ஒரு அளவான இதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சி வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா. ரெண்டாவது இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை செய்யணும், இது நான் எப்படி சிறுசு பண்ணுறது, என்ன செய்யுது. நம்ம பண்ண ப்ளவுஸ் வந்து நம்மளே ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரீஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது கஸ்டமர்கிட்ட.